ஓகே, ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், நாங்க ரொம்ப கொஞ்சம் கவனித்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பாமக நடத்தக்கூடிய பெரும்பாலான கூட்டங்கள், மாநாடுகள், இதுல எல்லாமே அந்த கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் வருவாங்க, முன்வரிசையில் அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஐயாவினுடைய மூத்த மகள் மேடை ஏற்றி அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு விஷயம், பழைய விஷயத்தை நான் கொஞ்சம் நினைவு கூர்ந்து உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் சார். பிராமண சமூகத்தை சேர்ந்த யாருக்குமே நாங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுக்க மாட்டோம், சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்த ஒரு கட்சி, அதை கடைசி வரை கடைபிடித்து வரக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் சமாதானத்திற்காக யாரை சேர்க்க மாட்டோம்னு சொன்னாங்களோ அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்கே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறத மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே சொல்லிட்டாரு. அதுவும் இந்த ஒரு விஷயத்தையும் சார் நீங்கள் இன்னைக்கு மேடை ஏற்றிருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி மேடையில் அமர்ந்திருக்கிறார். நாங்கள் இவங்களை மேடையில் உட்காந்து நாங்கள் பார்த்தது கிடையாது, அதுவும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில். இது புதுசாக நடந்திருக்கா இல்லை இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் முன்கூட்டியே நடந்திருக்குங்களா? கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளுமே புதுமையான நிகழ்வுகள். ஓகே, எல்லாமே புதுசாக தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நீங்க தந்தைக்கும் மகனுக்குமான சண்டையாகட்டும், தந்தைக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்குமான சண்டையாகட்டும், தந்தை மகளை அழைத்து சமாதானம் பேசுவதா இருக்கட்டும், அதே போல குருமூர்த்தியை அழைத்து பேசுவதாக இருக்கட்டும், இல்ல மற்ற தலைவர்களை எல்லாம் தன்னை சந்திக்க வேண்டும், அதன் அடிப்படையில சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் இதெல்லாம் ஒரு புதுவிதமான நிகழ்வு, புதுவிதமான வருத்தத்திற்குரிய ஒரு சங்கடமா தான் நாங்க பாக்குறோம். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இயங்கினாலும் கூட அது அந்த சமுதாயம் சார்ந்த ரத்தமும் சதையும் நரம்புகளாலும் பின்னப்பட்ட ஒரு இயக்கம். சரி, நீங்க பைலாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். மத்த எல்லா கட்சியிலுமே பொதுச் செயலாளர் அவை தலைவர்னு குறிப்பிடுவாங்க, துணை பொதுச் செயலர் குறிப்பிடுவாங்க, தலைவர் பொதுச் செயலர் இருப்பாங்க. ஒண்ணு பொதுச் செயலருக்கு அதிகாரம் இருக்கும், தலைவருக்கு அதிகாரம் இருக்காது, அவை தலைவர்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில நிறுவன தலைவர்னு இருக்கும். அப்ப நிறுவன தலைவர் அந்த பைலாவில் இருக்குன்னு சொன்னா, நீங்க எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த மாதிரியான சிக்கல்கள் உருவானாலும் நிறுவன தலைவருக்கு முழு அதிகாரம் உண்டு. சரி, இந்த நிறுவன தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுக்கிற பொழுது ஒரு கருத்து கேட்புல நீங்க நிறுவன தலைவரை ஒருத்தர் செயல்படுத்துன்னு சொன்னதுடைய ஆலோசனை சொன்ன தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அதே பாணியில தான் அவர் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அவர் மீண்டும் ராஜீவ் காங்கிரஸ் ஆரம்பிச்ச போதும் அவரு நிறுவன தலைவர் தான் போட்டார். ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு யார் எத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில நிறுவன தலைவருக்கு மட்டுமே முழு அதிகாரம் உண்டு. அந்த அடிப்படையில தான் ஐயா அவர்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்பட்டு இருக்கார். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவானா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் உருவாக்கி இருக்கிறது. காரணம், இருவேறு தலைவர்கள் இருப்பாங்க, இருவேறு கருத்துக்கள் இருக்கும், பிளவு ஏற்படுவது வழக்கம். இது அதிமுக இருந்து திமுக இருந்து நிறைய கட்சிகள்ல இருக்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு தந்தைக்கு மகனுக்கும் இடையே மிகப்பெரிய விசித்திரமான ஒரு போட்டி என்பது மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த 2 மாத கால இடைவெளியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவன தலைவருடைய செயல்பாடுகளை பிடித்தமில்லாத காரணத்தால் பல தொண்டர்கள் பல நிர்வாகிகள் மாற்று கட்சியிலே அங்கம் வைத்திருக்கிறார்கள், மாறி இருக்கிறார்கள் என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான பிறகு அன்புமணி அவர்கள் தான் தனித்து செயல்பட வேண்டும், தனக்கு ஆலோசனையாக தன் மனைவி செயல்படுவார் என்றுதான் திரைமறைவில் இருந்த செயல்பாடுகள். மருத்துவர் ஐயா அவர்கள், நீ உனக்கு மட்டுமே இந்த கட்சியில இந்த குடும்பத்துக்கும் சார்ந்த கட்சி, இந்த குடும்பத்துல நானும் நிறுவன தலைவர், யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பத்துக்குள்ள. நிலைமை என்ன, மருத்துவர் ஐயா அவர்கள் தனக்கு வலு சேர்ப்பதற்காக
தன்னுடைய மூத்த மகளை மேடைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சார் அது இதுவரை பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நடக்காத ஒரு நிகழ்வா சார் இது? இதுவரை நடந்து கிடையாது. ஓகே, இதுவரை நடந்தது கிடையாது. குடும்ப விழாக்கள் கூட, பொங்கல் விழாக்களில் கூட மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மையார் அவர்களை அழைத்துத்தான் உட்கார்ந்து இருக்கிறாரே தவிர மகளையோ அவர் அழைத்தது கிடையாது. ஓகே, அது குறிப்பாக 2 மகள் சார் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்குவாங்க சார். அது 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 எனக்கு தெரியும், நானும் கூட போயிருக்கேன் சார். சார் ஆனா இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய மேடைகள்ல சொல்றேன், இந்த மாதிரி செயற்குழுல உட்கார வச்சது இல்லையான்னு கேக்குறேன். இதுதான் முதன்முறை. ஓகே, இதுதான் முதன்முறை. இதற்கு முன்னாடி எது போன்ற சம்பவங்கள் எதுவும் கிடையாது. சரி சரி, ஓகே ஓகே. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க தந்தையும் மகனும் ஒரு சேர சந்தித்தால் பிரச்சனை தீர்வு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் இருக்கு நாளும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வீரியம் அடைஞ்சிட்டு இருக்கு, தீவிரமாகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ 2 பேரையுமே யாரோ இயக்குகிறார்கள். ஓகே, மகனுக்கு வேண்டிய வகையிலே யாரோ சிலர் இயக்குகிறார்கள், ஐயாவுக்கு வேண்டிய வகையிலே அவரையும் சிலர் இயக்குகிறார்கள். இந்த 2 பேரும் இயக்கக்கூடிய நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வழி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனையை சாதாரணமா கலந்து போயிடக்கூடாது. ஓகே இதுல ரொம்ப ஒரே ஒரு நிமிஷம் சார். இதுல ரவீந்திரன் சார், இதுல ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சார், டாக்டர் ராமதாஸ் தலைமையில் கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் எந்த இடத்திலும் இந்த தீர்மானத்தில் அன்புமணிங்கிற ஒரு வார்த்தை கூட அவர்கள் பயன்படுத்தல. இதே அன்புமணி தலைமையில் நடந்திருக்கக்கூடிய அவருடைய பனையூர் ஆபீஸ்ல நடந்திருக்கக்கூடிய அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மேடைக்கு மேடை ஐயாவினுடைய கனவு, ஐயாவினுடைய பாதையில் அப்படின்ட்டு பேசி கொண்டிருந்த டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய அந்த மேடை பேச்சுக்கள் எப்படி இங்க பிரதிபலிக்கப்பட்டிருக்குன்னா, மொத்தமா டாக்டர் ராமதாஸ்ங்கிற ஒரே ஒரு சொல்லாடலோ ஐயா ராமதாஸ்ங்கிற சொல்லாடலோ இங்க எந்த இடத்திலும் கிடையாது. 2 பேருமே எந்த எக்ஸ்ட்ரீம்ல நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார். இது இந்த முட்டல் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்களா இதுக்கு மேல? இப்போ நீங்க சொன்னவருடைய சரத்தினுடைய தாக்கம் என்னன்னா, ஐயாவினுடைய அரசியல் எதிரி அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அரசியல் எதிரி ஐயா. இப்ப அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படிதான் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆக இந்த எதிரிகள் மீண்டும் இணைவார்களா என்கிறது காலத்தை பொறுத்துதான், எதிர்காலத்தை பொறுத்துதான். நீங்க கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து கொண்டு கல்லெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அழகான கண்ணாடி மாளிகை, அது உள்ள இருந்துகிட்டு நீங்க கல்லெடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. இனிமேல் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்ந்தா என்ன, வளர்ந்தா என்ன, சின்ன என்ன, எப்படி போகும்? ஒரு இமேஜ் முடிஞ்சு போச்சு, ஒரு இமேஜ் வீணாக்கிட்டீங்க. ஓகே. அதாவது ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் வீரபாண்டியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாலும் கூட அவர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான வாசகம் என்ன தெரியுங்களா? நான் திமுகவில் கர்நாடக கலைஞர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டால் கூட என்னுடைய அரசியல் ஜாதி சங்கத்தின் தலைவராக டாக்டர் ராமதாஸ் பார்க்கிறேன்னு சொன்னார். இதையத்தான் அன்பு தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் நான் காங்கிரஸ் கட்சி இருந்தால் கூட சமுதாயத்தோட தலைவராக நான் ராமதாஸ் அவர்கள் பார்க்கிறேன்னு சொன்னார். ஆக மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சமுதாயம் என்கிற போது சமுதாயத்துல தலைவராக ராமதாஸை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையும் கூட. அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. சார் அதாவது ஐயாவினுடைய கனவுகளை நிறைவேற்றுவோம், நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம், நீங்க உங்களுடைய கட்டளையை செய்யறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம் இப்படின்ட்டு எல்லாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மேடைதோறும் பேசி கொண்டிருந்தார். ஆனா இன்னைக்கு அரசியல் தலைமைக்குழு கூட்டி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானத்தில் முற்றும் முழுதுமாக டாக்டர் ராமதாஸை இவர்கள் நிராகரித்திருப்பது, அப்பா கோவத்துல பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஓகே சார், ஆனால் இவர்களும் நிராகரித்திருப்பது அப்படிங்கிறது, இவ்வளவு நாள் அவர் மேடையில பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏதாவது எழுப்புதா உங்களுக்கு?
உண்மையில எழுப்புது. ஆ, அவர் அவர் வந்து உண்மையை பேசவே இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள். காரணம் என்னன்னா, ஆ, அவர் ஐயா என்ன சொல்றாங்க, நான் இருக்கும் வரை நீங்கள் செயல் தலைவராக இருங்கன்னு சொல்றாரு. ஓகே, இருக்க வேண்டியதானே? ஓகே, அதே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, அப்ப அது ஏத்துக்கலன்னா எதையுமே நீங்க ஏத்துக்க தயாரா இல்ல. புரியுது, ஐயாவையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. புரியுது. ஓகே, 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 நான் என்ன தலைவராகிட்டீங்க, நான் தான் தலைவர். ஓகே, ஆக மேடைதோறும் பேசுவது, அன்புமணி பேசுவதெல்லாம் ஒரு மாய வார்த்தைகள். ஓகே, 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 பேசலாம் சார். நம்ம ஒரு ரவீந்திரன் சார் வணக்கம். கடைசியா உங்ககிட்ட ஒன்று சார், நான் சார்ட்டு சொன்னது தான் சார். ட்விட்டர் வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இன்டலெக்சுவல் தளத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடமாக இருக்கிறது, மக்களோடு உரையாடுவதற்கு. அது நீங்கள் இதர வலைதளங்களை போல ட்விட்டர் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமை போலவோ அல்லது ஃபேஸ்புக்கை போலவோ கிடையாது. இது வந்து நேரடியாக அரசு இயந்திரங்கள் எல்லாம் வந்து இந்த தளத்தை கவனிக்கிறது. இதில் 28ஆம் தேதியோடு அது வந்து முடக்கப்பட்டது. 30/5/2025 அன்று டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் சார். செயல் தலைவராக அறிவித்தார். 30/5/2025 அன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இங்கே எல்லாமே நாங்கள் இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, முற்றிலுமாக டாக்டர் ராமதாஸினுடைய செயல்பாடுகளை அவர் பேசுறது வெளியில் வரக்கூடாது, அவர் இந்த சோஷியல் மீடியா மூலமாக எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸினுடைய எல்லா நகர்வுகளுக்குமே இருந்திருக்குதுங்களா சார்? எதிர்கால அரசியலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இப்பவே ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, அதனால இப்ப அன்புமணியை டேமேஜ் பண்றது யாரு, அன்புமணியை பத்தி குறை சொல்றது யாரு? அந்த குறைகள் எல்லாம் தன்னை எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறதுனால்தான் அன்புமணி என்ன செய்யறாரு, ஐயா அவர்கள் சொல்வது இனிமே வெளியில் வரக்கூடாது, தெரியக்கூடாது பாக்குறாரு. ஓகே, இது இயல்பான ஒண்ணுதான். ஆனால் இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. நீங்க யாரால அடையாளம் காட்டப்பட்டீர்களோ, யாரால் அரசவையில் அரங்கேற்றப்பட்டீர்களோ, யாரால் கட்சியுடைய தலைவராக உருவாக்கப்பட்டீர்களோ, அவர்களுக்கு எதிராக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கூட நீங்க எந்த வகையான ட்விட்டர் பதிவுகள், பல சமூக வலைதள பதிவுகளை மடக்கினாலும் கூட இது பொது வெளியில உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தானே உருவாக்கி இருக்கு. ஓகே, நீங்க கட்சியில ஜி.கே. மணி கூட சண்டை போடலாம், அருள்மொழி கூட சண்டை போடலாம், தீரன் கூட சண்டை போடலாம், ஆனால் ஐயா கூட சண்டை போடுறதா இப்ப பிரச்சனையே. ஓகே, நீங்க கட்சிக்கு 2வது இடத்துல இருந்தவங்க என்ன வந்து வரவிட மாட்டேங்கிறாங்க, எனக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. நிறுவன தலைவர் உங்களுக்கு, அவருக்கு பிறகு நீங்க தான் தலைவர். அந்த பொறுமை கூட இல்லாத நிலையில நீங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நிகழ்ச்சிட்டு இருக்கீங்க. இதனால வெளிப்பாடு என்ன அப்படின்னா, சமூகத்தில எதிர்கால கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர்களுடைய கனவுகளை குறிதோந்து புதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, ஓகே, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதாவது 2 தலைவர்களுமே பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் தன் இஷ்டத்திற்கு ஏற்ப குடும்பத்துடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நீங்க செயல்படுவது வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. அதாவது சமூகத்துல சார் போட்டி மனோபாவத்தோடு இவர்கள் 2 பேரும் நடந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஆமா சார், இதுதான் உண்மை சார். அதாவது 2 பேருமே போட்டி மனப்பான்மை சார். என்னன்னா, அதாவது நீ எத்தனை வருஷம் வேணா இந்த கட்சியில இருந்துக்கோ, நாங்க சொல்றத நீ கேட்கணும், கேட்கலைன்னா உன்னை நாங்க நீக்கிடுவோம் அப்படின்ட்டு வடிவேல் ராவணனை அவர் நீக்கியதும், மருத்துவர் ஐயா நீக்கியதும், திலகபாமாவை நீக்கியதும், நீங்க வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் தான் பொருளாளராக இருக்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய பைலா அப்படிங்கிறது. நீங்க திலகபாமாவை நீக்கி இன்னொருவரை நியமிக்கும் போதுதான் டாக்டருக்கு தெரிஞ்சதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி. 2வது, அருள் போன்ற ஒரு நபர், ரொம்ப தீவிரமாக பணியாற்றக்கூடிய ஒரு நபர், மாவட்டம் தோறும் அன்புமணி ராமதாஸோடு பயணித்த நபர், அவரு வந்து ஐயா சொல்றத கேளுங்க அப்படின்னு சொன்ன ஒற்றை வார்த்தைக்காகவும், சில ஆதங்கத்தில் பேசி சில சொல்லாடலுக்காகவும் அவரை அடிப்படை பொறுப்பினரிலிருந்து நீக்கிய அன்புமணி ராமதாஸினுடைய செயல்பாடாக இருக்கட்டும், இது இந்த பார்ட்டி எவ்வளோ டிக்டேட்டர்ஷிப்ல இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தி இருக்கா சார் இந்த செயல்பாடுகள் மூலமாக? ஆமாங்க, கண்டிப்பா வெளிப்படுத்தி இருக்கு. அதாவது ஒரு சபை நாகரிகமா கருதல, ஒரு சபை அவை நாகரிகத்தை நீங்க பின்பற்றல, எங்க அமைதியா பேசணும் நீங்க கடைபிடிக்கல, எதுவுமே இல்லாம
ஒரு தந்தைக்கு எதிராக, அதாவது ஒரு பழமொழி இருக்கு, தாய் 8 அடி குட்டி 14 அடி சொல்லுவாங்க. ஆக தந்தை சிறப்பாக செயல்படுகிறார், அதற்கு மேல நீங்க சிறப்பாக செயல்படுங்க. இது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த செயல்பாடா இருந்தா பரவாயில்லை. ஆனால் தந்தைக்கு எதிராக, தந்தைக்கு தாண்டி நீங்க செயல்படுறீங்கன்னு சொன்னா இந்த கட்சியினுடைய 37 ஆண்டு கால வளர்ச்சி பின்னோக்கி போகுது. இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய உழைப்பாளிகள் தங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய பொருளாதாரத்துக்கு இழந்தவங்க இது எதிர்காலம் என்னன்னு பாக்குறாங்க. இந்த கட்சியில இருக்கக்கூடிய பொதுப்பாளர்கள் எதிர்காலத்தை கருதி வேறு அரசியல் களத்தை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு சமூகம் சார்ந்த இந்த கட்சி நம்முடைய எதிர்கால தேவைகளை ஒரு அரசியல் ரீதியான சட்ட அங்கீகாரத்தை பெறுவதற்கான பாதையை நோக்கி பயணிக்கிறது நம்பிக்கையில் இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு வழி தெரியாமல், விழி தெரியாமல், அதாவது வந்து சிறகு சொர்க்கத்துல இருக்காங்க எல்லாம். ஓகே சார், ஓகே. இப்ப நீங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி நீங்க 2 பேருமே சண்டை போடுறது ஒரு மிகப்பெரிய சமுதாய சீர்கேடுன்னு தான் சொல்லணும். ஓகே சார்.